வணக்கம், வீர வணக்கம். இன்னும் மறையாத ஐயா நல்லக்கண்ணு அவர்களுக்கு நல்ல கண்ணு நல்லா இருந்தா பார்வை நல்லா இருக்கணும். அவர் பெயருக்கு ஏற்றபடி வாழ்வியல்ல ஒரு நல்ல பார்வை கொண்ட நேர்மையான, உண்மையான, தூய்மையான இந்த எல்லா வார்த்தைகளுக்கும் ஒரே உதாரணம் ஐயா நல்லக்கண்ணு அவர்கள். இன்னைக்கு வந்து மாலை போட்டு மரியாதை செஞ்ச அரசியல்வாதிகள்ல யாராவது மிக சிலரை தவிர அவரை பின்பற்றக்கூடிய அரசியல்வாதிகள் யாராவது இருக்காங்களா? அது வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. நான் அவரோட 2-3 தடவை இல்லத்துல சந்திச்சு பேசியிருக்கேன். என்னுடைய எல்லா படங்கள்லையும் இந்த சிவப்பு சிந்தனையை பற்றின விஷயங்கள் எல்லாமே ஒவ்வொரு படத்துலையும், அது உள்ளே வெளியே மாதிரி ஒரு படத்துலையும், ஒத்த சிரிப்பு படத்துல கூட பிறக்கும் போது எல்லாரும் அம்மனமா தானே பிறக்கணும், ஏன் சில பேர் மட்டும் கோமணத்தோட பிறக்கிறோம் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வியெல்லாம் நான் எழுப்பியிருப்பேன். அதெல்லாம் அவர் பல தடவை என்னை பாராட்டி இருக்காரு. இது எதுக்காக சொல்றேன்னா, ஒரு உண்மையான நேர்மையான மனிதனா வாழ்றதே மிகப்பெரிய ஒரு அரசியல். அப்படிப்பட்ட அரசியல்வாதி நான். இன்னைக்கு இருக்க அரசியல்வாதிகள்லாம் ஏன் ஐயா நல்லக்கண்ணு மாதிரி இருக்க முடியல அப்படின்னா, அதுக்கு மக்களும் ஒரு காரணம். வெறும் அரசியல்வாதிகள் மட்டும் மாறி பிரயோஜனம் கிடையாது. இந்த முறையாவது எலெக்ஷனுக்கு ஓட்டு வாங்காத மக்கள், பணம் வாங்கிட்டு ஓட்டு போடாத மக்கள், பணத்தை கொடுக்கும்போது தூக்கி மூஞ்சில எரிஞ்சே ஒரு 10 பேர் செஞ்சாங்கன்னா அது நல்ல அரசியல்வாதிகளை உருவாக்கும். இந்த மாதிரி எந்த பாடங்களுமே இல்லாம 100 வருடங்களாக நமது ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் ஒரு மிகப்பெரிய உதாரணமாக திகழ்ந்து இருக்கிறாரு. அவருடைய மறைவு வந்து மிகுந்த ஒரு பெருமைக்குரியது. ஒரு நல்ல மனிதர், அரசியலில் இருக்கிற ஒரு நல்ல மனிதர் 1000 வருஷம் வாழ முடியாது. அவர் 100 வருஷம் வாழ்ந்தாருன்னா அதுக்கப்புறம் இதை வழி நடத்துறதுக்கு, அதை எடுத்துட்டு போறதுக்கு நிறைய இளைஞர்கள் முன் வர வேண்டும். அவர் செய்த செயல்களை எப்பவுமே வறுமை வந்து ஒரு நல்ல மனுஷனை மாத்திரும். நான் கூட சொல்லியிருப்பேன், உலகத்துல பணத்தை விட பெரிய விஷயம் நிறைய இருக்கு, ஆனால் அது எல்லாத்தையும் பணத்தால தான் வாங்க முடியணும். அப்படிப்பட்ட பணத்தால வாங்க முடியாத ஒரு மிக நல்ல மனிதர், மிக நல்ல அரசியல்வாதி ஐயா நல்லக்கண்ணு அவர்கள். வறுமை வந்து அவர் எதுவுமே செய்யல, கொஞ்சம் கூட அவரை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. அரசு ஒரு முறை அவருக்கு பணம் கொடுத்தப்ப அதுக்கு மேல ₹1 வச்சு அரசுக்கு திருப்பி கொடுத்தாரு. அந்த மாதிரி இந்த தடவை ஓட்டுக்காக பணம் கொடுக்குற மக்களுக்கு, அந்த அரசியல்வாதிகள் கிட்ட மேற்கொண்டு ₹1 வச்சு திருப்பி மறுபடியும் மக்களே அவங்களுக்கு திருப்பி கொடுத்தாங்கன்னா இங்கே நிறைய நல்ல அரசியல்வாதிகளை பார்க்கலாம். அவர் செய்கிற நல்ல விஷயங்கள், அவர் செய்த நல்ல விஷயங்களை நம்ம பின்தொடர்றது மட்டும்தான் சரியான ஒரு விஷயம். அவர் செய்த எல்லாமே என்னால் செய்ய முடியலன்னா கூட இந்த உடல் தானத்தை நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணியிருக்கேன். அவர் இறந்த பின்னும் அவருடைய உடல் தானம் செய்து அது ஏதாவது ஒரு வகையில் இந்த சமூகத்துக்கு பயன்படணும்னு நினச்ச ஒரு மனிதரை பின்பற்றி நானும் அந்த மாதிரி செஞ்சுருக்கிறது எனக்கு ஒரு இந்த நேரத்தில் என்னுடைய வீர வணக்கமாக அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நல்லக்கண்ணையா மாதிரி ஒரு தலைவர், ரொம்ப அரிய தலைவர். மக்களுக்காக, மக்கள் பிரச்சனைக்காக இறங்கி நின்று சட்ட போராட்டம் வரைக்கும் செஞ்சு அதுக்கான தீர்வுகள் கொண்டு வரும் தலைவர். விவசாய மக்களுக்கும் ஒடுக்குமுறை இருக்கிற இடத்துலையும் நேராக போய் நின்று போராடுற தலைவர். இந்த மாதிரி தலைவர் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இருந்தாங்கன்னு சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க. 101 வயசு வரைக்கும் ஆரோக்கியமாக இருந்திருக்காரு. தனக்குன்னு எதுவுமே வச்சுக்காம, பணத்தை பெருசாக மதிக்காமல் எல்லாத்தையுமே மக்கள் நலனுக்காகவே கொடுக்குற ஒரு தலைவர்லாம் பார்க்குறது ரொம்ப ரொம்ப அரிது. அவரோட இழப்பு தமிழ்நாட்டுக்கு பெரிய இழப்பு. எல்லாருக்கும், அவங்க குடும்பத்தாருக்கும் இரங்கல் தெரிவிச்சுக்கேன். நான் ஓமந்தூரார் அவரை பார்க்கல, அறிஞர் அண்ணாவை பார்க்கல, காமராஜரை பார்க்கல, கக்கன் அவர்களை பார்க்கல. அவர் எல்லாரையும் சேர்த்து நல்லக்கண்ணு அவரிடத்துல நான் பார்த்தேன். ஒரு நல்லவராக, நேர்மையாக, எளிமையாக இருந்தால் மதிப்பு மரியாதையும் தானாக வருவங்களுக்கு நல்லக்கண்ணு ஒரு எடுத்துக்காட்டு. பெரிய ஆத்மா தோழர் நல்லக்கண்ணு அவர்களுக்கு என்னுடைய வீர வணக்கம். நன்றி. தோழர் நல்லக்கண்ணு ஐயா அவர்களின் மறைவுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மனிதநேயத்தின் உச்சம் மார்க்சியம். அந்த மார்க்சியத்தை கடைசி வரை ஒரு செகண்ட் கூட விசகாமல் கடைபிடித்த ஒரு மாமனிதர் நல்லக்கண்ணு. அவர் கூட நிறைய நிகழ்ச்சிகளில் கலந்துக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. மதுரையில் நடந்த கம்யூனிஸ்ட் மாநாட்டில் அவரோட கலந்துருக்கிறேன். அது மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சி நிகழ்ச்சிகள் நிறையா, ஜல்லிக்கட்டு நடந்த ஐயா தலைமையில், நல்லக்கண்ணு ஐயா தலைமையில் நடந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு, ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக நடந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு, கடைசியாக தம்பி எழுச்சி தமிழர் திருமாவளவன் நடத்திய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய விழாவில் நானும் ஐயா நல்லக்கண்ணு ஐயாவில் கலந்துக்கிட்டோம். சுமார் ஒரு வருஷம் இருக்கும். அதுதான் நான் கடைசியாக ஐயாவை சந்தித்தது. ரொம்ப சந்தித்தாலும்
என்னுடைய நலன்களை பற்றி விசாரிப்பார். அவருக்கு ரொம்ப பிடித்த படம் வேற முருகன், பெரியார், அந்த 2 படத்தை பற்றி என்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பார். ஒரு ஒரு பொது உடைமை சித்தாந்தத்தின் மாபெரும் இழப்பு நல்லகன் ஐயா. என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பெருமதிப்பிற்குரிய தோழர் பெருந்தலைவர் நல்லகன் ஐயா அவர்கள் ஒரு 100 ஆண்டுகளுக்கு மேலே வாழ்ந்திருக்கிறாங்க. அந்த வாழ்ந்த 100 ஆண்டுகளும் அவங்களுக்கு என்ன பயன் அப்படிங்கிறத யோசிக்காமல் மக்களுக்கும் அவர் எடுத்துக்கிட்ட கொள்கைக்கும் அது சார்ந்தவங்களுக்கும் என்ன பயன் இருக்கணுன்றதை மட்டுமே யோசித்து அதன்படியே வாழ்ந்தவங்க. இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவர் வாழ்ந்த இந்த காலகட்டத்தில் நானும் வாழ்ந்திருக்கேன்றதே எனக்கு ஒரு பெருமையாக பார்க்குறேன். அவர் மேலே எப்போவுமே ஒரு பெரிய ஈர்ப்பு உண்டு. ஏன்னா அவங்களுடைய பயணம் அந்த மாதிரியானது. சுதந்திர போராட்டத்தில் தொடங்கி அரசியலில் நம்ம நாட்டில் எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு சிக்கல்னால் அதுக்கு எல்லாத்துக்கும் குரல் கொடுத்து போராடிக்கிட்டே இருந்தவர். இன்றைக்கி அவருடைய கடைசி மூச்சு வரைக்கும் போராடிய ஒரு மாபெரும் தலைவர். அவருக்கு என் சார்பாகவும் என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் என்னுடைய ரசிகர்கள் எல்லார் சார்பாகவும் வீர வணக்கம் செலுத்துறதுக்காக தான் இங்கே வந்தேன். இன்னும் அவங்க பெரிய எல்லார் மனசுலேயும் உயர்ந்து நிற்கிறதுக்கு இன்னும் ஒரு காரணமாக இன்றைக்கி அவங்களுடைய உடலையும் அவங்க வந்து மருத்துவக் கல்லூரிக்கு தானம் செஞ்சுட்டு தான் போயிருக்காங்க. இறந்த பிறகும் பயனுடைய ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு போயிருக்காங்கன்றதே ரொம்ப 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 இன்ஸ்பைரிங்கான ஒரு மனிதர். அவங்க மறைந்தாலும் அவங்க கொள்கைகளும் அவங்க செய்த விஷயங்களையும் மனசில் என்றைக்கும் நினச்சிட்டு எல்லாருமே இருப்போன்னு நான் நம்புகிறேன். நான் அப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். நன்றி. தோழர் நல்லகன் ஐயாவுடைய இந்த என்னால் அவரோட பேச முடிஞ்சது, பழக முடிஞ்சதே பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஐயா நல்லக்கண்ணு அவர்களுக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கம்யூனிஸ்ட் கட்சி பிறந்தவர் 1925 நமது தமிழ்நாட்டின் மிகப்பெரிய வரலாறு. ஒரு அரசியல்வாதி எப்படி இருக்கணும் என்பதற்கு உதாரணமாக வாழ்ந்தவர். தமிழகத்தின் என்றைக்கும் அவருடைய புகழ் நிலைத்து இருக்கும். இப்போ கடைசி வரைக்கும் கூட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்திருக்காரு. நாட்டுக்காக அவர் சேவை செய்தது எல்லாருக்கும் தெரியும். அவருடைய உடலையுமே இன்றைக்கி வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அவர் வந்து கொடுத்துருக்காருன்றது உண்மையிலேயே ஈடு இணை இல்லாத ஒரு இழப்பு. இது எல்லாருக்கும், கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மட்டும் இல்லை, அவங்க குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் இது ஈடு இணை இல்லாத ஒரு இழப்பு. நிச்சயமாக அவருக்கு வந்து பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்று தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக எங்களுடைய கோரிக்கையை வைக்கிறோம். ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு அரசியல்வாதி எப்படி வாழணும் என்பதற்காக சிறந்த முறையில் வாழ்ந்தவர் அவர். தன் வாழ்நாளிலேயே நாட்டுக்காக உழைத்தவர். அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும் சொல்லி தேமுதிக சார்பாக நாங்கள் வேண்டுகிறோம். அவருடைய குடும்பத்தாருக்கும் கழகத்திற்கும் தேமுதிக சார்பாக எங்களுடைய இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். அளவிற்கு மனித புனிதனாக வாழ்ந்த மகான் இந்த நூற்றாண்டில் இப்படி ஒரு அரசியல் தலைவன் வாழ்ந்தானா என்று எண்ணி எண்ணி வியக்கிற அளவிற்கு தன்னுடைய வாழ்க்கையை செதுக்கி செழுமைப்படுத்திக் கொண்ட ஒரு மகத்தான மேதை. இந்த தலைமுறை பிள்ளைகள் நாங்கள் முன்னெடுக்கிற மக்கள் நலன் சார்ந்த போராட்டங்களில் கூட தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட ஒரு மிகப்பெரிய போராட்டக்காரர். குறிப்பாக தாமிரபரணி ஆற்றிலே மண்ணை அள்ளி அந்த ஆற்றின் வளத்தை சிதைக்கிறார்கள் என்று போராட்டத்தை முன்னெடுத்த போது எங்களோடு ஆற்றின் நடுவிலே மணலிலே தானும் அமர்ந்து அந்த போராட்டத்திற்கு வலு சேர்த்த மாபெரும் வீரர் எங்களுடைய ஐயா நல்லகன் அவர்கள். எல்லோரிடத்திலும் ஒரே மாதிரி அன்பு செலுத்தி எல்லோரையும் சமமாக நடத்தக்கூடிய மாண்புமிக்க மனித மாண்பு அவரிடத்திலே இருந்தது.
நல்லகண்ணு என்பது தமிழ் பேரினத்தின் பெருமை மிகு 100 ஆண்டு கால வரலாறு. வருங்கால தலைமுறைக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல வழித்தடம் என்பது யாரும் மறுக்க முடியாது. தமிழ் சமூகம் உள்ளவரை நல்லகண்ணு என்கிற அந்த நல்ல தலைவனினுடைய பெயர் எல்லாருடைய இதய சுவற்றிலும் எழுதப்பட்டிருக்கிறது. எவ்வளவு வேணாலும் அவரை பற்றி புகழ்ந்து நெகிழ்ந்து பகிர்ந்து கொண்டே இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு பாடத்தை படிப்பினையை நமக்கெல்லாம் விட்டு சென்ற ஒரு வரலாற்று நாயகன் எங்களுடைய ஐயா, நம்முடைய ஐயா நல்லகண்ணு அவர்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவர். கடைசி நொடி வரை இந்த நாட்டிற்கு மக்களுக்குமாக நடந்து நடந்து உழைத்த ஓய்வெறியா உழைப்பாளி, உன்னத போராளி இன்று நம்மோடு இல்லை என்பதை நினைக்கும் போது மிகுந்த மனவலியை தருகிறது. நாங்கள் அவரோடு நெருங்கி பழகுகிற வாய்ப்பை பெற்ற பிள்ளைகள், எங்கள் மீதெல்லாம் அளப்பரிய அன்பை பொழிந்த ஒரு தந்தை. அவரை இழந்து நிற்கிறோம் என்பதை நினைக்கும் போது மிகுந்த துயரம் வாட்டுகிறது. ஆனால் அவரை இழந்து வாடுகிற குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்கள், நான் பெரிதும் நேசிக்கின்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் பெருமக்கள், அதில் இருக்கிற என் உடன் பிறந்தார்கள், தோழர்கள், தமிழ் சமூக மக்கள் எல்லோருக்கும் என்னுடைய ஆறுதல். எங்களுடைய ஐயா நல்லகண்ணிற்கு அவர் பிள்ளைகள் நாங்கள் பெருமிதத்தோடு எங்களுடைய சிறப்பான செலுத்தும்.